தஃப்சீருடைய உலமாக்கள் செய்யித் என்ற வார்த்தைக்கு சொல்லுகின்ற போது அல்லதி லா யக்லிபுஹு கலபஹு, தலைவர் என்பவர் யார் தெரியுமா? வந்த கோபத்தை அவர் மிகைக்க கூடாது, கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவராக இருப்பவர் தான் தலைவர் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மஸ்ஜிதுக்கு ட்ரஸ்டி போர்டு தலைவராக இருப்பார், அல்லது குடும்பத்தின் தலைவராக இருப்பார், அல்லது ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு ஃபேக்டரிக்கு ஒரு பொஸ்ஸாக தலைவராக இருப்பார், ஒரு சிறிய சில்லறை கடைக்கு ஒரு தலைவராக இருப்பார், ஒரு பெட்டிக்கடை தட்டுக்கடைக்கு தலைவராக இருப்பார், அவருக்கு கீழ் ஒரு கோலையன் இருப்பார். இப்படி பார்த்தால் நாம் எல்லோரும் தலைவர்கள் தான், ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தலைவர்கள் தான். உண்மையிலே தலைவருக்குள்ள முதலாவது கண்டிஷன் என்ன தெரியுமா? கோபத்துக்கு அடிமையாக கூடாது, கர்வத்துக்கு அடிமையாக கூடாது, சகீனத்தை கடைபிடிக்க வேண்டும். செய்யுது என்றால் அப்படித்தான். இரண்டாவது கண்டிஷன் குவாலிஃபிகேஷன் ஹசூர். ஹசூர் என்ற வார்த்தைக்கு மம்னூஅம் மினன் நிசா, கண்ட பெண்களோடு ஆசை கொள்ளக்கூடாது. ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நம்பிக்கையான ஒரு கணவனாக தகப்பனாக இருக்க வேண்டும். ஒரு பாடசாலைக்கு அதிபராக இருந்தால் அவருடைய பொறுப்பில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு நிர்வாகத்துக்கு பொறுப்பாளியாக இருந்தால் அவருடைய பொறுப்பில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பொறுப்பு யாருக்கு வரும் தெரியுமா? கண்ட பெண்களோடு ஆசை வரக்கூடாது. அன்புக்குரியவர்களே, குர்ஆனுடைய போதனை, நபிமார்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹூன்கள் பெரும் பாவம் என்றால் எவ்வளவு பயந்தார்கள், விபச்சாரம் என்றால் எவ்வளவு பயந்தார்கள், பாவத்துக்கு அவர்கள் இடம் கொடுக்கவே இல்லை. அப்படி என்றால் உண்மையிலே அவர்கள் தலைவர்களாக, வழிகாட்டிகளாக, முன்னோடிகளாக, சமுதாயத்துக்கு கைடுகளாக இருப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் தாம். எனவே நாம் எல்லோரும் செய்யுதுகளாக இருந்தால் எங்களுடைய கோபத்தை நாம் அடக்கி வாழ பழகிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் செய்யுதுகளாக இருந்தால் நமக்கு கிடைத்த மனைவி அல்லாஹ் அளந்தது கிடைத்து விட்டது என்ற திருப்தியோடு வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர பெண்ணாசை கொண்டு குடும்பத்துக்கு துரோகம் செய்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, தலைமைத்துவத்துக்குரிய மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. அதிலும் கோபத்தை அடக்குகின்றது சக்கீனத் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே அந்நிய சமுதாயத்தினர்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாங்கள் பலவிதமான அடிப்படை அமைப்புகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய நாங்கள் நமக்கு மத்தியில் சகிப்புத்தன்மை, பொறுமையை கையாள வேண்டும். நமது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், குடும்பத்தார்கள் இருப்பார்கள். சில நேரங்களில் மாற்று மறுத்தவர்கள், சில நேரங்களில் மாற்று கொள்கையுடையவர்கள், பல அபிப்பிராய பேதகம் உள்ளவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் நம்மை கட்டுப்படுத்தி வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானுக்குரிய மிகப்பெரிய பெருமதியான சொத்தாக இருக்கிறது. இது நாதாக்கள், நல்லோர்கள், அவுலியாக்களிடத்தில் நிச்சயமாக நிரந்தரமாக இருந்தது. அதனால் தான் இன்றும் உலகத்தில் அவர்களை அவுலியாக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்காக மனாக்கிபுகள் நடாத்தப்படுகின்றன. ஆக அன்புக்குரியவர்களே, பல இரவுகளாக பலவிதமான விடயங்களை கேட்டிருப்பீர்கள். இவைகளை எல்லாம் கேட்டு நன்றாக இருந்தது என்று அதை பரிசுத்தப்படுத்துகின்றதை விட கேட்டதை வாழ்க்கையில் அமுல்படுத்தி நல்லவர்களாக நாங்களும் மாறிக்கொண்டு விட்டால் அதுதான் நம்முடைய இந்த முயற்சிகளின் இலட்சியமாக, குறிக்கோளாக இருக்க வேண்டும். கிருபையுள்ள ரப்பே ரஹ்மானே, அந்த இலட்சியத்தை நீ நிரப்பமாக்கி எங்களை, உன்னுடைய நல்லடியார்களை அன்பு வைத்து அவர்களை பின்பற்றி உன்னுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட சீதேவிகளாக கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.